Hi friends, welcome to Chandra's Kitchen. இதுவரைக்கும் சந்திராஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. எங்களுடைய அப்டேட்ஸ் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். இன்னைக்கு நம்மளுடைய நிகழ்ச்சியில் போட்டி குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். ஏற்கனவே நான் வந்து போட்டியை சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். இந்த போட்டி எப்படி சுத்தம் பண்ணுறதுன்னு ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதோடைய லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். அதையும் செக் பண்ணிக்கோங்க. ஒரு குக்கரில் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம சுத்தம் செஞ்சு எடுத்து வச்சுருக்க போட்டியை அதோடு சேர்த்துக்கலாம். ஒரு வெங்காயம் பொடியாக நறுக்குனதை அதோடு சேர்த்துக்கலாம். ஒரு தக்காளியும் சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். 2.5 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ நம்ம குக்கரை மூடி ஒரு 3லேருந்து 4 விசில் வச்சிடலாம். இப்போ 4 விசில் வந்துடுச்சு. ப்ரெஷர் எல்லாமே அடங்கிடுச்சு. இப்போ நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா போட்டி நல்லா வந்து வெந்திருக்கு. அடுத்ததாக ஒரு கடாய் வச்சு 6 காஞ்ச மிளகா 2 ஸ்பூன் தனியா சேர்த்து வறுத்துக்கலாம். ஒரு ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்துடலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். இதுக்கு எண்ணெய்லாம் ஊற்றணும்னு அவசியம் இல்லை. நார்மலாக இதை வந்து ட்ரை ரோஸ்ட்டாக வறுத்துக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து இப்போ நல்லா வறுத்துடலாம். இப்போ இது எல்லாமே நல்லா வறுபட்டுருச்சு. நம்ம அரை மூடி தேங்காவை நான் நறுக்கி வச்சுருக்கேன். அதை வந்து இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா இதை வதக்கிடலாம். இப்போ இதை வந்து கொஞ்சம் ஆறுனதும் நம்ம வந்து மிக்சரில் போட்டு அரைச்சிடலாம். ஒரு கடாயில் 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். 1/4 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். ஒரு துண்டு பட்டை சேர்த்துடலாம். ஒரு பச்சை மிளகாவை வந்து சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். அதை இதோடு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துட்டு ஒரு வெங்காயம் வந்து பொடியாக நறுக்குனதை சேர்த்து நல்லா வதக்கிடலாம். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. இது கூட 2 சின்ன சைஸ் தக்காளி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா இதை கலந்து விட்டுடலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா எல்லாத்தையும் சேர்ந்து வர அளவுக்கு வதக்கிடுங்க. இப்போ வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. நம்ம ஏற்கனவே வேக வச்சுருக்கிற போட்டியை வந்து இதோட சேர்த்துக்கலாம். தண்ணி இல்லாமல் வெறும் போட்டி மட்டும் இதோட சேர்த்துக்கலாம் முதல்ல. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துடலாம். இப்போ நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கிற மசாலாவை இதோட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்துடலாம். இப்போ நம்ம ஏற்கனவே வேக வச்சு எடுத்து வச்சுருந்த போட்டியோட தண்ணியை வந்து இதோடு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி வந்து சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. இப்போ நம்ம இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கொதிக்க விடலாம். வந்து கொஞ்சம் கொதிக்க ஆரம்பிச்சதும் நம்ம வந்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அடுத்ததாக தேவையான அளவு கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இப்போ நம்மளுடைய போட்டி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த போட்டி குழம்பு இட்லி, தோசை, சாதம்னு எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் இதை வந்து உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுடைய ஃபீட்பேக்கை எங்களுக்கு சொல்லுங்கள். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை அறிந்து கொள்ள சந்திராஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்களுடைய கமெண்ட்டை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள்.
இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை அறிந்து கொள்ள சந்திராஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள்.